எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸ் டம்மி சீரீஸ்ல குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரவா கம்மிஸ் செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான ரவா கம்மிஸ் செய்யலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். அதோட 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா பைண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற வச்சிருங்க. அப்போதான் ரவா கம்மிஸ் சாஃப்டாக வரும். 15 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு ஒரு முட்டை 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா கம்மிஸ் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போ ஸ்டீம் பண்ண ரவா கம்மிஸ் ரெடி ஆகிடும். குட்டியாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் பிளேஸ் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனாலும் பிளேட்லேயே நெய் தடவிக்கோங்க. பட்டர் ஷீட் யூஸ் பண்ணால் கொஞ்சமாக அடி பிடிக்காம வரும். அவ்வளோதான், நீங்கள் பிளேட்லேயே கொஞ்சம் நல்லா நெய் தடவி செஞ்சாலும் நல்லா தான் வரும். இப்போது பேட்டர் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் 1 கப் தண்ணி சூடு பண்ணிட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். மேலேயும் பட்டர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா நீங்கள் பிளேட் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணும்போது மூடியிலிருந்து வர தண்ணி எல்லாம் ரெசிபி மேலே விடும். அப்போ பேட்டர் ப்ராப்பராக ஸ்டீம் ஆகாது. அதனால நீங்கள் ஒரு பிளேட் கூட பிளேஸ் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிருங்க. சூடு கொஞ்சமாக ஆறுனதும் சைடில் இப்படி ஸ்டிக் ஆனதெல்லாம் நைஃப் வச்சு எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரவா கம்மிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிஸ் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்கிறோம். அண்ட் இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.